திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. EVKS இளங்கோவன் காலமாக இருக்கிறார். அவங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணலாம் சார். EVKS இளங்கோவன் ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்திலே வந்தவர். தந்தை பெரியாரின் சகோதரர் பேரனாக மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த EVK சம்பத் அவர்களின் புதல்வராக தீவிர அரசியலில் ஈடுபட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகி ஒன்றிய இணையமைச்சராக பணியாற்றியவர். இன்றைக்கு சட்ட பேரவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். அவர் சில நாட்களாக உடல் பாதிப்புக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழ்நிலையில அவர் மறைவு என்பது எனக்கெல்லாம் ஒரு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. காரணம், என்னோடு மிக நெருக்கமாக பழகிய ஒரு அருமை சகோதரர்களில் அவரும் ஒருவர். அந்த வகையில் அவர் இல்லை என்கிறது, அவருடைய மறைவு என்பது எனக்கு பெரிய ஒரு இழப்பாக நான் கருதுகிறேன். காங்கிரஸ் இயக்கம் ஒரு மாபெரும் செயல் வீரரை இழந்திருக்கிறது. அந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலை பொறுத்தவரைக்கும் EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராகவே இருந்திருக்கிறார். அவருடைய அந்த இடத்தை யாராலுமே நிச்சயமாக நிரப்ப முடியாது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார். ஒரு வலிமை மிக்க தலைவராக, காரணம் அவர் வந்த பரம்பரை தந்தை பெரியார் அவர்களுடைய சகோதரன் பேரன் அவருடைய மகன் EVK சம்பத் அவர்கள் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக திகழ்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்த பொழுது முதல் முறையாக திமுக கழகம் தேர்தலிலே போட்டியிட்ட நேரத்தில் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 1957ஆம் ஆண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில், தமிழ் மொழி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஆழமாக வேகமாக குரல் கொடுத்து நேருவிடமே உத்தரவாதம் பெற்ற ஒரு தலைவராக இவருடைய தந்தையார் EVK சம்பத் அவர்கள் விளங்கினார். அவருடைய மகன் என்ற வகையிலும், அவர் தந்தை வழி குடும்பமும் தாய் வழி குடும்பமும் அரசியலில், இந்த கொள்கை அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் என்ற வகையிலும் அவரும் அந்த கவனத்தோடு அதே வேகத்தோடு பணியாற்றியவர். இந்த இயக்கத்திற்கு அது ஒரு பேரிழப்பாகவே நான் பார்க்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல காலமாக நீடித்து வருகிறது. இதற்கு EVKS இளங்கோவன் எவ்வளவு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் சார்? அவர் இந்த கூட்டணி தொடர வேண்டும், இந்த கூட்டணி தொடர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த உறுதியோடு இருந்தவர். அது காங்கிரஸ் கட்சியிலே உள்ள ஏதேனும் தலைவர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவர் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டிய அளவுக்கு இந்த கூட்டணியின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக, இந்த கூட்டணி நீடித்து இருக்க வேண்டும் என்பதிலே நாட்டம் கொண்டவராக விளங்கினார். இணைப்பில் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி திரு TKS இளங்கோவன்.